மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் கொடுத்தீங்கனாலும் அந்த விஷயத்தை அப்படியே கற்றுக்கிட்டு, ஏன்னா தனுசு இல்லையா, குரு இல்லையா, இன்னொருத்தருக்கு உபதேசிக்கக்கூடிய குணம், இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குணம். அதாவது நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தன்னிடம் கற்ற மாணவர்கள் எந்த உச்சத்தை வேணாலும் தொடலாம். ஆனால் அந்த குரு அப்படிங்கிற ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஆசானை பார்த்தவுடன் அடிபணியக்கூடிய ஒரு தன்மை வரும். அதுபோல மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்த உடனே அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அந்த அடிபடியக்கூடிய குணம் இயற்கையிலே ஒருத்தருக்கு, அதனால அவங்களுக்கு பயமா இருக்கு, ஐயோ மூல நட்சத்திரம் நம்மளை அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம். அப்படி இல்லை, அன்பால் அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம், தன்னுடைய ஞானத்தால் அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம். அந்த ஞானத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட விஷயமும் ஈடு கொடுக்காது. அவ்வளவு பெரிய அற்புதமான ஞானங்களும் ஆன்மீகமும் தெய்வீகமும் கலைகளும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடு. அந்த தனுசுல தான் ராகு பகவான் கூட கோதண்ட ராகுங்கிற ஒரு அம்சம் பெறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த தனுசுல அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு உகந்த மாதம். அந்த மாதம் பிறக்கக்கூடிய தனுசிலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம்.